about thrombosis and embolism. Thrombosis is the formation of blood clot within a blood vessel which can impede or completely block the flow of blood through the circulatory system. Thrombosis அப்படினா என்னன்னா blood clot வந்து formation ஆகிறது தான் வந்து நம்ம thrombosis disease னு சொல்லுவோம். இந்த கண்டிஷன் வந்து எங்க அக்கர் ஆகும்னா blood vessels குள்ள blood clot வந்து ஃபார்ம் ஆகும். எந்த மாதிரியான blood vesselsனா it can occur in both arteriesலயும் present ஆயிருக்கலாம் veins-லயும் present ஆயிருக்கலாம். இது எங்க present ஆயிருக்குன்ற லொகேஷனை பேஸ் பண்ணி இது two types ஆ கிளாசிஃபை பண்றாங்க. The one is arterial thrombosis, arteriesல present ஆயிருக்க thrombosis, arterial thrombosis. Next one is venous thrombosis, veins-ல present ஆயிருக்க thrombosis, venous thrombosis. இதோட pathophysiology என்ன அப்படின்னா இது எப்படி இந்த கண்டிஷன் வந்து அக்கர் ஆகும் அப்படின்னா இனிஷியலா எண்டோதீலியல் இன்ஜுரி, பிளட் வெசல் இருக்கக்கூடிய எண்டோதீலியம் வந்து இனிஷியலா இன்ஜூர் ஆகும். அது இன்ஜூர் ஆனதுக்கப்புறம் பிளேட்லெட் அதர்ஷன் அண்ட் ஆக்டிவேஷன், பிளேட்லெட்ஸ் எல்லாமே இன்ஜூர்ட் ஆன சைட்ல வந்து ஆக்டிவேட்டட் ஆகி கெமிக்கல் சிக்னல்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கொயாகுலேஷன் கேஸ்கேட் ஆக்டிவேஷன், கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து அங்கே கியூமுலேட் ஆகி ஃபைப்ரினோஜன் வந்து ஃபைப்ரினா கன்வெர்ட் ஆகும், ஃபார்மிங் ஸ்டேபிள் கிளாட்டை வந்து ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் த்ரோம்போஸ் ஃபார்மேஷன், இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் எண்ட் ஸ்டேஜில் த்ரோம்பஸ் வந்து நல்லா க்ரோ ஆகி அந்த பிளட் வெசலை பிளாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். இப்படி அந்த த்ரோம்பஸ் வந்து பிளட் வெசலை பிளாக் பண்ணும்போது அதுக்கு ஃபார்தராக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு பிளட் சப்ளை வந்து ப்ராப்பராக போகாது. இதோட கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் என்னென்னலாம் இருக்கும்னா செரிப்ரல் வீனஸ் சைனஸ் த்ரோம்போசிஸில் பார்த்தீங்கன்னா ஹெட்ஏக் இருக்கும் பேஷண்ட்டுக்கு, விஷுவல் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும், ப்ராப்பரான விஷன்ஸ் இருக்காது, சீஷர்ஸ் வரலாம், ஃபோக்கல் நியூரலஜிக்கல் டெபிசிட்ஸ் வரலாம். ஆர்டியல் த்ரோம்போசிஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் இருக்கலாம், பிரெயினுக்கு போகக்கூடிய பிளட் வெசல் அதாவது பிரெயினுக்கு போகக்கூடிய ஆர்ட்ரி அதை பிளாக் பண்ணும்போது ப்ராப்பரான பிளட் சப்ளை வந்து பிரெயினுக்கு இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு போகாது, ஸோ ஸ்ட்ரோக் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சடன் வீக்னஸ் இருக்கும், ஸ்பீச் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், பேஷண்ட்னால ப்ராப்பராக ஸ்பீச் கொடுக்க முடியாது, விஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இது எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணுவோம் அப்படின்னா சிடிஆர் எம்ஆர்ஐ வீனோகிராஃபி, வெயின்ஸில் எடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ரேஸ் வெயினோட பிளட் சப்ளை எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக. அடுத்து கன்வென்ஷனல் ஆஞ்சியோகிராஃபி, பிளட் வெசல்ஸில் ப்ராப்பரான பிளட் ஃப்ளோ இருக்கான்னு பார்க்கறதுக்காக பண்ணக்கூடிய டெஸ்ட். பிளட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டி-டைமர் லெவல்ஸ் அண்ட் கொயாகுலேஷன் ஸ்டடீஸ். டி-டைமர் வந்து எதுக்கு பார்ப்பாங்க ஒரு இண்டிவிஜுவலுக்கு த்ரோம்பஸ் இருக்கா அப்படிங்கிறது எப்படின்னா நம்மளுக்கு வந்து டி-டைமர் டெஸ்ட் பாசிட்டிவாக இருக்குன்னா டி-டைமர்ன்றது வந்து ஒரு ப்ரோட்டீன், அந்த ப்ரோட்டீன் வந்து எப்போ நம்ம பிளட்ல வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னா நம்ம பாடியில எங்காவது பிளட் கிளாட் இருந்து அதை டிசால்வ் பண்ணுறதுக்காக ரிலீஸ் ஆகக்கூடிய ப்ரோட்டீன் தான் டி-டைமர். இப்போ நமக்கு டி-டைமர் டெஸ்ட் எடுத்து அது பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா நம்ம பாடியில எங்காவது பிளட் கிளாட் இருக்கு அதை டிசால்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரோட்டீன் வந்து ரிலீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ டி-டைமர் பாசிட்டிவாக இருந்தால் நம்ம பாடியில் பிளட் கிளாட் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு. நெக்ஸ்ட் இதோட ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆன்டி கொயாகுலேஷன், பிளட் கிளாட்டை வந்து டிசால்வ் பண்ணுறதுக்கு ஆன்டி கொயாகுலன்ஸ் கொடுப்பாங்க. இனிஷியலாக ஹெப்பாரின் கொடுத்ததுக்கப்புறம் ஃபாலோட் பை ஓரல் ஆன்டி கொயாகுலன் ட்ரக்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த இது திரும்ப கிளாட் வந்து ஃபார்ம் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு த்ரோம்போலைஸ், இன்ட்ராவீனஸ் த்ரோம்போலைட்டிக் தெரப்பி கொடுப்பாங்க. ஐவியில் வந்து த்ரோம்போலைட்டிக் தெரப்பி கொடுக்கும்போது அந்த கிளாட் வந்து டிசால்வ் ஆகிடும். அடுத்து சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட், பேஷண்ட்டுக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கோ அதை பொறுத்து மேனேஜ்மெண்ட் வேரி ஆகும். காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன வரலாம் த்ரோம்போசிஸ் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா டீப் வெயின் த்ரோம்போசிஸ் அக்கர் ஆகிடுச்சு, பேஷண்ட்டுக்கு வந்து டீப் வெயின்ஸில் வந்து த்ரோம்போசிஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா இட் லீட்ஸ் டு பல்மனரி எம்போலிசம். அந்த த்ரோம்பஸ்லேருந்து அந்த பர்டிகுலர் பார்ட் வந்து மூவ் ஆகி பல்மனரி ஆர்ட்ரியை பிளாக் பண்ணும்போது, அதாவது லங்ஸில் இருக்கக்கூடிய பல்மனரி ஆர்ட்ரியை பிளாக் பண்ணும்போது பேஷண்ட் வந்து ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸுக்கு போய் பேஷண்ட் டெத் ஆகக்கூட சான்சஸ் இருக்குது. ஆர்டியல் த்ரோம்போசிஸ் பார்த்தீங்கன்னா கேன் காஸ் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன், ஹார்ட் அட்டாக் வரலாம், ஹார்ட் அட்டாக் போகக்கூடிய பிளட் வெசல் பிளாக் பண்ணும்போது. இஸ்கமிக் ஸ்ட்ரோக் வரலாம், பிரெயினுக்கு போகக்கூடிய பிளட் வெசல் பிளாக் ஆகும்போது ஸ்ட்ரோக் வரும். இல்லை அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் லோயர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸில் ஏதோ ஒரு இடத்துல பிளாக் பண்ணதுன்னா லிம்ப் இஸ்கீமியா ஆகிறதுக்கான சான்சஸ். நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்போலிசம். எம்போலிசம் இஸ் தி அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் blood vessel by an embolus, which is a material travels through the bloodstream from one part to another part of the body, causing a blockage. எம்போலிசம்னா என்னன்னா த்ரோம்பஸ்ல இருக்கக்கூடிய அந்த கிளாட் வந்து மூவபிள் ஆகி வேற நம்ம பாடியில் இருக்க வேற பார்ட்ஸுக்கு போய் பிளட் வெசலை பிளாக் பண்ணி கம்ப்ளீட் பிளட் ஃப்ளோவே ஸ்டாப் பண்ணிடும், அதுதான் வந்து எம்போலை. This can impede the blood flow, result in tissue damage.
பிளட் சப்ளை பிளாக் ஆகும்போது அதுக்கு இருக்கக்கூடிய டிஷ்யூஸ்க்கு வந்து ப்ராப்பராக ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காது. ஸோ டிஷ்யூஸ் வந்து டேமேஜ் ஆகலாம், டெத் ஆகலாம். இதோட டைப்ஸ் பார்த்தீங்கன்னா பல்மனரி எம்போலிசம், ஏர் எம்போலிசம், ஆர்டீரியல் எம்போலிசம், ஃபேட் எம்போலிசம், ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் எம்போலிசம். இதோட பேத்தோபிசியாலஜி பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜஸ் இருக்கு. எம்போலஸ் ஃபார்மேஷன், இனிஷியலாக வந்து எம்போலி வந்து த்ரோம்பஸ்லேருந்து ஆரிஜினேட் ஆகி அதர் சோர்சஸ் வேற சோர்சஸ்லேருந்து ஆரிஜினேட் ஆகி ட்ராவல் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். அடுத்து எம்போலஸ் ட்ராவல்ஸ், அந்த ஆரிஜினேட் ஆன எம்போலஸ் வந்து பாடியோட வேரியஸ் பார்ட்ஸுக்கு வந்து ட்ராவல் ஆகும். நெக்ஸ்ட் வந்து வெசல் அக்ளூஷன். அப்படி ட்ராவல் ஆன எம்போலஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிளட் வெசலை போய் பிளாக் பண்ணி பிளட் சப்ளையை ஸ்டாப் பண்ணிடும். இதோட கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் என்னன்னா சடன் நியூரலாஜிக்கல் டெபிசிட்ஸ் வரலாம், ஹெமிபாரசிஸ், அதாவது பார்ஷியல் பேரலிசிஸ், ஹாஃப் ஆஃப் த பாடி, ரைட் அப்பர் லிம்ப், லோயர் லிம்ப், லெஃப்ட் அப்பர் லிம்ப், லோயர் லிம்ப் வந்து வீக்னஸ் ஆகலாம், ஸ்பீச் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம். இது எப்படி டயக்னோசிஸ் பண்ணுவாங்கன்னா எக்கோகார்டியோகிராஃபி, சிடி, எம்ஆர்ஐ, டிரான்ஸ்கிரேனியல் டாப்லர் அல்ட்ராசவுண்டு, பிளட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கோயாகுலேஷன் ஸ்டடீஸ் பண்ணுவாங்க. இதோட ட்ரீட்மெண்ட் வந்து ஆன்டி கோயாகுலன்ட் ட்ரக்ஸ் கொடுப்பாங்க, த்ரோம்போலைசிஸ் பண்ணுவாங்க. லாங் டேர்ம் மேனேஜ்மெண்ட்காக ஆன்டி